நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. 4000 பெண்கள் மாயம். மண்ணுக்கடியில் எடுக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட சடலங்கள். அதிர வைக்கும் தர்மஸ்தாலாவின் 20 ஆண்டு கால மர்மம். புனித கோவிலின் அடியில் இளம் பெண்கள் சிறுமிகளின் பூத உடல்கள். தோண்ட தோண்ட கொத்து கொத்தாக கிடைக்கும் எலும்புக்கூடுகள். 2 தசாப்தங்களுக்கு பிறகு கொடூர கொலைகள் வெளியே தெரிய வந்து பூதாகரமானது எப்படி? கொடூர கொலைகளின் பின்னணியில் இருக்கும் அந்த முக்கிய VIP யார்? தர்மஸ்தலா மஞ்சுநாதர் கோயில் மிகவும் சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்றாங்க. இங்க சாதாரண மக்கள்ல இருந்து அரசியல்வாதிகள், திரை பிரபலங்கள், கிரிக்கெட் வீரர்கள்னு ஏகப்பட்டவங்க குடும்பத்தோட வந்து வழிபாடு செய்கிற ஆன்மீக தலமா திகழ்ந்துட்டு இருக்கு. இப்படி பலரும் வந்து போற புனிதமான இடத்துல சாமி கும்பிட வர சிறுமிகள், இளம் பெண்களை கடத்தி கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்கிறதாகவும், பள்ளி சீருடையில இருந்த 17 வயசு சிறுமிய பாலியல் ரீதியா துன்புறுத்தி ஈவு இரக்கமே இல்லாம கொன்னிருக்கிறதாகவும் பல அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியான மர்ம முடிச்சுகள் வெளியே வர தொடங்கியிருக்கு. 100க்கும் மேற்பட்ட சிறுமிகள், இளம் பெண்களை பாலியல் வன்கொடுமை பண்ணி துடிக்க துடிக்க கொலை செஞ்சு அவங்கள டீசல் ஊத்தி எரிக்க சொன்னாங்க. நானே என் கைகளால நிறைய பெண்களோட சடலங்களை எரிச்சிருக்கேன். சில பெண் சடலங்களை நிர்வாணமாகவே தர்மஸ்தலா கோயில் நிலத்துல புதைச்சிருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் பலரையும் ஷாக்காக வைக்கிற மாதிரி வாக்குமூலம் கொடுத்திருக்கார். இவரோட இந்த வாக்குமூலம் கர்நாடக மாநிலம் மட்டுமில்லாம ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். ஜூலை 11ஆம் தேதி தர்மஸ்தலாவில் உள்ள பெல்தங்கடி வட்டத்தில் இருக்கக்கூடிய கோர்ட்டுக்கு ஒரு நபரை வழக்கறிஞர்கள் புடைசூழ கூப்பிட்டு வர்றாங்க. அந்த நபரோட கை கால்கள் எதுவுமே தெரியாத மாதிரி உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் கருப்பு நிற துணியால கவர் பண்ணி அவர் பார்க்கறதுக்காக கண்களுக்கு மட்டும் டிரான்ஸ்பரண்டான ஒரு ஓப்பனிங் கொடுத்து நீதிமன்றத்திற்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த நபர் யாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐடி கார்டு மட்டும் நீதிபதி கிட்ட ஒப்படைக்கப்படுது. கூடவே அந்த நபர் கையில எடுத்து வந்த சில புகைப்படங்கள், அவர் ஏற்கனவே போலீஸ்ல கொடுத்த வாக்குமூலமும் பகிர்ந்திருக்காங்க. பல வருஷம் கட்டிக்காத்த மர்மமான விஷயங்களை வெளியே கொண்டு வந்த இந்த நபர் யாருங்கிற விஷயமும் தெரிய வந்து அதிர வச்சிருக்குது. எந்நேரமும் பக்தர்கள் சூழ்ந்திருந்த கோவிலில் தற்போது மர்மங்கள் சூழ்ந்து கிடக்கிறது. பிரச்சனைக்கு தீர்வு தேடியும் பக்திக்கு அடிமையாகியும் கோவிலுக்கு சென்ற பெண்கள் மர்ம கும்பலுக்கு இரையாகி உயிரையே பறிகொடுத்த கொடூரம். சிவபெருமான் மஞ்சுநாதராக அருள் பாலிக்கிற இந்த கோயில்ல ஹிந்து வழக்கப்படி பூஜைகள் நடந்தாலும் சமண மதத்தை சேர்ந்தவங்களோட நிர்வாகத்தின் கீழே தான் கோயில் இயங்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு 10,000 பேருக்கு அன்னபூர்ணா என்ற சத்திரத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டு வருது. ஒரு தனியார் குடும்பத்துக்கு கீழ் இயங்குற இந்த கோயில்ல ஒரு நாளைக்கு 10,000 பேருக்கு எப்படி இலவசமா உணவு வழங்கப்படுதுன்னு கேள்வி எழுந்திருக்கு. தமிழகத்துல உள்ள இந்து சமய அறநிலையத்துறை மாதிரி கர்நாடகாவுல கிடையாது. அங்க இருக்கிற கோயில்கள் எல்லாம் தனியார் நபர்களோட கட்டுப்பாட்டுல தான் இயங்கிட்டு இருக்கு. அது போலத்தான் தர்மஸ்தலா கோயில ஹெக்டே குடும்பத்தினர் நிர்வகிச்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல முருகன் கோவிலுக்கு பொதுமக்கள் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ அது போல கர்நாடக மக்கள் தர்மஸ்தலா மஞ்சுநாதர் கோயிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. சாதி மத பேதமில்லாத இந்த கோயில்ல பட்டியலின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தனித்தனி மடம் இருப்பதாகவும் சொல்லப்படுது. படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போகும் கர்நாடக இளைஞர்கள் தங்களோட முதல் மாச சம்பளத்துல 50% கோயிலுக்கு காணிக்கையா போற்றுவாங்கன்னு கூறப்படுது.
அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய பணக்காரங்க, வெளிநாட்டுல உள்ளவங்க மாசம் பல கோடிகளை இந்த கோயிலுக்கு வாரி இறைச்சிருக்காங்க. அதனால இந்த கோயிலுக்கு எப்போதுமே பொருளாதார நெருக்கடி வந்ததே இல்லை. அதுபோல கர்நாடக அரசுக்கு அதிக லாபம் கொடுக்கிற கோயிலாவும் இந்த தர்மஸ்தலா இருந்திருக்கு. தினமும் 3 வேளை சாப்பாடு போடுறதால மக்கள் கூட்டமும் எந்நேரமும் அலை மோதிட்டு தான் இருக்குமா. இப்படி பல பேரோட பசிய போக்குல இந்த புண்ணிய ஸ்தலத்துல தான் இந்த ரணக்கொடூர சம்பவமும் அரங்கேறி இருக்கு. இந்த கொடூர சம்பவங்களில் ஈடுபட்ட கும்பலுக்கு வயசு வித்தியாசம் இல்லாம அனைத்து தரப்பு பெண்களுமே டார்கெட்டா இருந்திருக்காங்க. பெத்தவங்க கிட்ட, கணவன் கிட்ட சண்டை போட்டு கோயிலுக்கு மன நிம்மதியை தேடி போகிற பெண்களும், பக்தியை தேடி கோயிலுக்கு போகிற பெண்கள் தான் அதிக அளவு இந்த கும்பல் கிட்ட சிக்கி உயிரை பறி கொடுத்திருக்காங்க. பள்ளிக்கு சென்ற 17 வயது மாணவி தர்மஸ்தலா நிலத்திலிருந்து சடலமாக மீட்பு. மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தது மட்டுமில்லாமல் கொலை செய்த பயங்கரம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வெளிவந்த பகீர் உண்மை. கொலையாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் திணறிய காவல்துறையினர். அக்டோபர் 9 வழக்கம் போல ஸ்கூலுக்கு போன 17 வயசான சௌஜன்யாங்கிற மாணவி நீண்ட நேரமாகியும் வீட்டுக்கு வரல. மகளை பல இடங்கள்ல தேடி பார்த்தும் கிடைக்காததால போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க பெற்றோர். வழக்கு பதிவு பண்ண போலீஸ்காரங்க சௌஜன்யாவை கண்டுபிடிக்க தேடுதல் வேட்டையில இறங்கினப்போ தர்மஸ்தலா மஞ்சுநாதர் கோவிலுக்கு பக்கத்துல மாணவி ஒருத்தங்க பள்ளி சீருடையில அரை நிர்வாணமா கிடக்கிறதா போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. அடுத்து சம்பவ இடத்துக்கு காவலர்கள் போய் பார்த்தப்ப சடலமா கடந்தது காணாம போனதா புகார் கொடுக்கப்பட்ட சௌஜன்யா அப்படிங்கிற மாணவிங்கிறது உறுதியாச்சு. அதுக்கு பிறகு சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச சில மணி நேரத்துல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. அதுல சௌஜன்யாவை கொடூரமான முறையில பாலியல் வன்கொடுமை பண்ணி வெறித்தனமா அடிச்சு கொலை பண்ணிருக்காங்கன்னு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. கோயில் நடத்திலேயே சௌஜன்யா பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு சடலமா மீட்கப்பட்டதால இந்த மர்டர் கேஸ் பெரிய அளவுல பேசுபொருளா மாறுச்சு. கர்நாடக மக்கள் மட்டுமில்லாம பல இடங்கள்ல இருக்கிற மக்கள் சௌஜன்யாவுக்கு நீதி கேட்டு போராட்டத்துல குதிச்சாங்க. மாணவி சௌஜன்யாவை பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க போலீஸ் தீவிர தேடுதல் வேட்டையில இறங்கினாங்க. அதுல தர்மசாலாவுல யாசகம் எடுத்துட்டு இருந்தவர் தான் சௌஜன்யாவை பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணதா போலீஸ் தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டுச்சு. ஆனா அவர்தான் உண்மையான குற்றவாளிங்கிறதுக்கான எந்த ஸ்ட்ராங்கான ஆதாரமும் போலீஸ் கிட்ட இல்லாததால யாசகம் எடுக்கிறவரு குற்றவாளி கிடையாதுன்னு நீதிமன்றம் தீர்ப்பளிச்சுச்சு. மாணவி சௌஜன்யாவை யாரு இப்படி பண்ணாங்க, சௌஜன்யாவுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது இப்ப வர மர்ம புதிராவே தான் இருந்துச்சு. இளம் பெண்கள் மாணவிகளை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை. சந்தேகம் வராமல் இருப்பதற்காக தர்மஸ்தலா கோவில் நிலத்தில் புதைக்கப்பட்ட சடலங்கள். 25 ரூபாய் சம்பளத்திற்காக 100க்கும் மேற்பட்ட சடலங்களை கோவில் நிலத்தில் புதைத்த தூய்மை பணியாளர். சடலங்களை கருப்பு நிற SUV காரில் கொண்டு வந்த நபர்கள் யார்? இதுக்கு மத்தியில தான் இப்ப நீதிமன்றத்துல ஆஜரான நபர் கொடுத்த புகைப்படங்களும் அவர் சொன்னதும் கர்நாடகாவையே கதிகலங்க வச்சிருக்கு. கோர்ட்ல ஆஜரான நபர் 1995 இருந்து 2014 வரைக்கும் தர்மசாலாவுல தூய்மை பணியாளரா வேலை பார்த்துட்டு இருந்த பீமா. வழக்கம் போல கோயில் வளாகத்தை சுத்தம் பண்ணிட்டு இருந்தப்ப நேத்ராவதி நதிக்கரைக்கு பக்கத்துல 505 என்ற நம்பர்ல கருப்பு நிற கலர்ல SUV கார் ஒண்ணு வந்து நின்று இருக்கு. கார்ல இருந்து இறங்கின சிலர் வேலை பார்த்துட்டு இருந்த அந்த தூய்மை பணியாளரை கூப்பிட்டு இருக்காங்க. அவரும் பக்கத்துல போய் என்னங்க ஐயான்னு கேட்க கார்ல இருந்து 2-3 இளம் பெண்கள் மாணவிகள் சடலத்தை இறக்கி இருக்காங்க. ஒவ்வொரு சடலத்தோட உடம்புலையும் மிக கொடூரமான முறையில ரணக்காயங்கள் இருந்திருக்கு. அதை பார்த்ததும் தூய்மை பணியாளர் ஒரு நிமிஷம் திகச்சு போயிருக்காரு. அப்போ கார்ல இருந்தவங்க சிலர் இந்த சடலங்களை எடுத்துட்டு போய் தர்மசாலா நிலத்துல புதைச்சிரு, சில உடல்களை அந்த இடத்திலேயே டீசல் ஊத்தி கொளுத்திடு,
அதுக்கு நாங்க உனக்கு மாசம் 25 ரூபாய் சம்பளமா கொடுக்கறோம்னு சொல்லி இருக்காங்க. குறிப்பா இந்த விஷயம் வெளியில வரக்கூடாதுன்னு எச்சரிக்கையும் விட்டு இருக்காங்க. ₹25 அந்த காலகட்டத்துல பெரிய வருமானமா இருந்ததால குடும்ப வறுமைக்காக சடலங்களை புதைக்கிறதுக்கும் எரிக்கிறதுக்கும் ஓகே சொல்லியிருக்காரு பீமா. இப்படியே அடிக்கடி மாணவிகள் இளம் பெண்கள்னு 100க்கும் மேற்பட்ட சடலங்களை ₹25 சம்பளத்துக்காக தர்மசலா நிலத்துல புதைச்சிருக்கார். இரவு நேரத்துல நேத்ராவதி நதிக்கரை கிட்ட கருப்பு கலர் SUV கார் வந்தாலே இன்னைக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்கு அப்படின்னு தூய்மை பணியாளருக்கு தெரிஞ்சிடுமா. கார்ல வர்றவங்க சடலங்களை கொடுத்து புதைக்க சொல்றது மட்டுமில்லாம எந்தெந்த சடலத்தை எங்க புதைக்கணும், எந்த திசையில குழி தோண்டணும்னு சொல்லுவாங்களாம். அவங்க சொன்ன மாதிரியே அந்த இடத்துல பீமா புதைச்சிருக்கார். இதுல என்ன ட்விஸ்ட்னா, பீமாவுக்கு இளம் பெண்களும் மாணவிகளும் எப்படி உயிரிழந்தாங்க, அவங்க உடம்புல இருக்கிற ரண காயங்களுக்கு என்ன காரணம்ங்கிற எந்த விஷயமும் தெரியாது. ₹25 சம்பளத்துக்காக மட்டும்தான் 100க்கும் அதிகமான சடலங்களை கோயில் நிலத்துல புதைச்சிருக்கார். சில பெண்களை நிர்வாணமாகவும் பள்ளி மாணவிகளை பேக்கோடவும் எரிச்சிருக்கார். இதுக்கு மத்தியில பீமா வெளியூருக்கு போனப்ப கார்ல வர்றவங்க கிட்ட இருந்து பீமாவுக்கு ஒரு போன் போயிருக்கு. அதுல இன்னைக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்கு, எங்க இருக்க, நீ உடனே வான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் ஊர்ல இருக்க, இப்ப என்னால வர முடியாதுன்னு பீமா சொல்லியிருக்கார். அதனால கார்ல கொண்டு வந்த மாணவியோட சடலத்தை தர்மசலா கோயில் நிலத்திலேயே போட்டுட்டு எஸ்கேப் ஆகியிருக்காங்க. அந்த மாணவி வேற யாரும் இல்ல, 2012 பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செய்யப்பட்ட 17 வயசான சௌஜன்யா தான். இதுக்கு நடுவுல 2014 பீமா தர்மஸ்தலாவில் வேலை பார்த்துட்டு இருந்தப்போ அவரோட குடும்பத்தை சேர்ந்த சிறுமிய தர்மஸ்தலா மேற்பார்வையாளர்கள் பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணி அவங்களோட சடலத்தையும் பீமா கிட்ட கொடுத்து கோயில் நிலத்திலேயே புதைக்க சொல்லியிருக்காங்க. அப்போதான் தூய்மை பணியாளர் பீமாவுக்கு அந்த கும்பல் இளம் பெண்கள் சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை பண்ணது மட்டுமில்லாம அணுவா சித்திரவதை செஞ்சு கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது சொந்தக்கார பிள்ளையோட சடலத்தை பார்த்தப்பதான் தெரிய வந்திருக்கு. இந்த விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சடலங்களை புதைச்சா நாம மனுஷ ஜென்மமே கிடையாதுன்னு முடிவு பண்ண பீமா 2014 டிசம்பர் 15 இரவோடு இரவா தர்மசலாவை விட்டுட்டு குடும்பத்தோட தப்பிச்சு போயிட்டார். அதுல இருந்து பீமாவுக்கு பல பேர்கிட்ட இருந்து கொலை மிரட்டல் வந்துட்டே இருந்ததா. இந்த சம்பவங்கள் நடக்கும்போது பீமாவுக்கு 28 வயசு, இப்போ 54 வயசாகுது. பல வருஷமா தர்மஸ்தலாவை விட்டு தலைமறைவாக இருந்த பீமாவுக்கு இளம் பெண்கள் மாணவிகள்னு இப்படி பலரோட உயிரிழப்புக்கு நம்மளும் ஒரு காரணமா இருந்துட்டோமேன்னு மன உளைச்சல்ல இருந்த பீமா நடந்த சம்பவங்களை பத்தி கடிதமா எழுதி போலீஸுக்கு அனுப்புனதுல தான் இந்த விஷயம் பெரும் பிரளயமா வெடிச்சிருக்கு. அடுத்து கோயில் நிலத்துக்கு வந்து பல இடங்கள்ல தோண்டி பார்த்தப்ப நிறைய பெண்களோட எலும்புக்கூடுகள் கொத்து கொத்தா வந்திருக்கு. எல்லாத்தையும் கைப்பற்றின போலீசார் எலும்புக்கூடுகளை ஆய்வுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீதிமன்றத்துல ஆஜரான பீமா சடலங்களை புதைச்சப்ப எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், வீடியோக்களையும் கொடுத்திருக்காரு. மஞ்சுநாதர் கோவிலை நிர்வகித்து வரும் வீரேந்திர ஹெக்டே யார்? பாஜக, காங்கிரஸ் கட்சிகளின் முக்கிய பிரமுகர்களை கையில் வைத்துக் கொண்டு கர்நாடகாவில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே கட்டியாளும் ஹெக்டே கொடூர கொலையாளிகளின் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்படுவாரா? ஆயிரத்து 1948 இருந்து 1968 வரை இந்த கோயில ரத்னவர்மா ஹெக்டே தான் நிர்வகிச்சிட்டு இருந்தார். இவரோட மறைவுக்கு அப்புறம் இவரோட மூத்த மகன் வீரேந்திர ஹெக்டே தன்னோட 20 வயசிலேயே கோயிலோட மொத்த பொறுப்புகளையும் கையில் எடுத்திருக்கார்.
அது மட்டும் இல்லாம இந்த கோயில் ஒரு சின்ன கட்ட பஞ்சாயத்து மையமாகவும் இயங்கி வந்ததா கூறப்படுது. இந்த கோயில் உள்ள மாநில முதலமைச்சருக்கே இல்லாத அதிகாரம் பீரேந்திர ஹெக்டேவுக்கு இருக்குதா? இங்க இவர் சொல்றதுதான் சட்டம், நீதி, தீர்ப்பு எல்லாம். பீரேந்திர ஹெக்டே மக்கள் கிட்ட தன்னை இறைவனோட பிரதிநிதியாக காட்டிக்கிட்டு இருந்திருக்கார். அதுவே அவருக்கு பெரிய பாதுகாப்பாகவும் இருந்திருக்கு. மஞ்சுநாதர் சன்னதிக்கு எதிரில் பெரிய பீடம் ஒண்ணு இருக்கு. பிரச்சனைன்னு வர்றவங்களுக்கு அந்த பீடத்துல தான் கட்ட பஞ்சாயத்து நடந்திருக்கு. அந்த பீடத்துல இருக்கிற ஹெக்டே குடும்பத்தினர் பிரச்சனைன்னு வர்ற 2 தரப்பினர்கிட்ட கட்ட பஞ்சாயத்து பண்ணி பண வசூல் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்க வழங்குற தீர்ப்பை வழக்காடுபவர்களும் அப்படியே ஏத்துக்கிறது ஒரு மரபாகவே இருந்துட்டு இருக்கு. பீரேந்திர ஹெக்டேவுக்கு RSS, விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள் கட்சி பிரமுகர்கள் நெருங்கிய நண்பர்களா இருந்திருக்காங்க. காங்கிரஸ்ல உள்ள முக்கிய பிரமுகர்களும் இவரோட நெருங்கிய தொடர்புலேயே இருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம கர்நாடகாவில் உள்ள அனைத்து சாதி தலைவர்களோட சப்போர்ட்டும் இவருக்கு இருந்திருக்கு. அதனாலேயே பீரேந்திர ஹெக்டே ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே கர்நாடகாவில் நடத்திட்டு இருந்திருக்கார். பீரேந்திர ஹெக்டே என்ன செஞ்சாலும் அவரை யாருமே பகச்சிக்கவே மாட்டாங்களா. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் இவருக்கு எதிராக அடிக்கடி போராட்டம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அதுவும் பெருசா எடுபடாம இருந்திருக்கு. பீரேந்திர ஹெக்டேவுக்கு மத்திய அரசோட பத்மபூஷன் விருது, மாநில அரசோட கர்நாடகா ரத்னா விருது, ஸ்ரீ பகவான் மகாவீரர் அமைதி விருதுன்னு ஏகப்பட்ட விருதுகளும் வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ராஜ்யசபா நியமன எம்பியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். இவரோட குடும்பத்தினர் பேரில் ஏகப்பட்ட கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், முதியோர் இல்லங்கள்னு செயல்பட்டு இருக்கு. சுற்றுவட்டாரத்தில் உள்ள விவசாயிகள் அறுவடையில ஒரு குறிப்பிட்ட ஷேரை கோவில் அன்னதானத்திற்கு நன்கொடையா கொடுத்தே ஆக வேண்டுங்கிறதும் எழுதப்படாத சட்டமாயிருக்கு. ஆனா இது தொடர்பா இவர் மேல எந்த ஒரு புகாரும் இதுவரை யாரும் கொடுக்கல. 2003 மணிப்பால் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருந்த அனன்யாங்கிற மாணவி ஃப்ரெண்ட்ஸோட தர்மசலாவுக்கு போனாங்க. அப்போ திடீர்னு அனன்யா மட்டும் காணாம போயிட்டாங்க. இத பத்தி அனன்யாவோட நண்பர்கள் அவங்க அம்மா சுஜாதா கிட்ட சொல்லியிருக்காங்க. இதனால பதற்றமான தாய் சுஜாதா தர்மசலாவுக்கு போய் மகள் அனன்யாவை பல இடங்கள்ல தேடி இருக்காங்க. அப்போ அங்க இருந்த ஒருத்தர் உங்க மகளை கோவில் நிர்வாகிங்க தரன்னு இழுத்துட்டு போனதா சொல்லி இருக்கார். அதை கேட்டதும் பதறிப்போன சுஜாதா தர்மசாலா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் மகளை காணோம்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. மகளை காணோம்னு கண்ணீரும் கம்பளையுமா புகார் தெரிவிச்ச சுஜாதா கிட்ட அங்க இருந்த போலீஸ்காரங்க உங்க மகள் யார் கூடயாவது ஓடி போய் இருப்பான்னு தகாத வார்த்தைகள்ல பேசி அந்த புகாரையே வாங்க மறுத்திருக்காங்க. அங்க இருந்து வேதனையோட வெளியேறின சுஜாதா தர்மசலாவை நிர்வகிக்கிற பீரேந்திர ஹெக்டேவையும் சந்திச்சு புகார சொல்லியிருக்காங்க. ஆனா அவரும் போலீஸ்காரங்க ட்ரீட் பண்ணதை விட கொடூரமான முறையில பேசி விரட்டி அனுப்புனதா சொல்லப்படுது. பீரேந்திர ஹெக்டேவும் கைவிட்டதால என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்த சுஜாதா கோயில் வாசல்லையே உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ அங்க வெள்ளையும் சொல்லையுமா வந்த கும்பல் அனன்யா பத்தின தகவல் எங்களுக்கு தெரியும்னு சொல்லி அவங்கள அங்க இருக்கிற ஒரு ரூமுக்கு தனியா கூப்பிட்டு வந்து சுஜாதா தலையிலேயே பயங்கரமா கத்திய வச்சு தாக்கி இருக்கு அந்த கும்பல். இதுல பலத்த காயமடைந்த சுஜாதா 3 மாசத்துக்கு கோமாவுல இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் உடல்நலம் சீரான சுஜாதா மகள் காணாமல் போன சம்பவத்தை நினைச்சு நொறுங்கி போய் கிடந்த நேரத்துல தான் தர்மசலா கொலை கேஸ் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. உடனே தர்மசலா கோயிலுக்கு போன சுஜாதா என் மகளை இங்க தான் கொலை பண்ணிருக்கீங்க, புதைச்ச இடத்தையாவது சொல்லுங்க, என் மகளோட உடலையாவது எடுத்துட்டு போறேன்னு சொல்லி காதறி அழுதுருக்காங்க. ஆனா போலீஸ்காரங்களோ இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வராம மறைச்சிருக்காங்க. அனன்யா மாதிரி பல பெற்றோர்களோட புகார போலீஸ் அலக்கழிச்சிட்டு இருந்ததாகவும் கூறப்படுது. போலீஸ் தங்களோட கடமைகளை புகார் வந்தப்பவே கண்ணியத்தோட கடைப்பிடிச்சிருந்தா பல இளம் பெண்களோட கொலைகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம 1998 காலகட்டத்தில் இருந்து தற்போது வரை முதலமைச்சர்களா இருந்த JH பட்டேல், SM கிருஷ்ணா, தரம் சிங், குமாரசாமி, எடியூரப்பா, சதானந்த கவுடா, சித்தராமையாவும் இந்த பிரச்சனையை பத்தி துளியளவும் கண்டுக்காம இருந்தது மக்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.
தர்மசலா கொட்டூர கொலை விவகாரம் அந்த கோயிலோட முன்னாள் தூய்மை பணியாளர் பீமா கொடுத்த வாக்குமூலத்தால பூதாகரமா வெடிச்சிருக்கு. இந்த வழக்க விசாரிக்க கர்நாடக அரசு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைச்சிருக்காங்க. குழுவோட விசாரணை முடிவுல பெண்களை இந்த அளவுக்கு கொடூரமா கொலை பண்ணது யாரு, இதுக்கு யாரெல்லாம் உதவி பண்ணாங்க, இந்த சம்பவத்துக்கும் கோவில் நிர்வாகத்துக்கும் என்ன சம்பந்தம்ங்கிற எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கிறதோட இன்னும் பல மர்ம முடிச்சுகளும் அவரும்னு சொல்லப்படுது. இந்த கொடூர கொலை சம்பவங்கள் 1985 இருந்து நடந்துட்டு இருக்கிறதாகவும் கர்நாடகாவில் இதுவரை 4000 சிறுமிகள் இளம்பெண்கள் காணாமல் போயிருக்கதாகவும் சொல்லப்படுது. பீமா புதைச்ச பெண்கள் மட்டும் 100க்கு மேலன்னா காணாம போன மற்ற 3900 பெண்கள் என்ன ஆனாங்கன்னு இப்ப வரைக்கும் தெரியாம மர்மமாகவே இருக்கு. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்த்தகவில். நிகழ்த்தகவு.